தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கிய 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். முதலாம் மகிமை மறை உண்மை. இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென். இரண்டாம் மகிமை மறையுண்மை, இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென்.
மூன்றாம் மகிமை மறை உண்மை. தூய ஆவியாரின் வருகையை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென். நான்காம் மகிமை மறையுண்மை. இறை அன்னையின் விண்ணேற்பை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமீன். ஐந்தாம் மகிமை மறையுண்மை. இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்ட பெற்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென். அதி தூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கப்ரேலே ரபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே சின்னப்பரே அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் வேண்டுதல்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளை அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரிடம் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென்.
மன்றாட்டுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உங்களுக்கு அனுப்பி உமது வியத்தாக மறைப்பொருளை மன்றாருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்று மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மண்பின் பெற்ற பேரற்றில் நீர் ஒருவராக இருக்கின்றீர். என்னை ஏற்று வழிப்படுத்தும் எங்களுக்கு அருள்வீராக. இதுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீதிமொழிகளிலிருந்து வாசகம். இறைவனின் ஞானம் கூறுவது: ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்க முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலை நிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்பட்டு முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலை நிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஒட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே
திருத்தூதர் பவுல் ரோமிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாக நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் எனும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கு விளையும் என அறிந்திருக்கிறோம். நாம் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையான வழிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடம் இருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். எவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவே யாவும் என்னும் தெய்வியவர். எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே
உமக்கு புகழ். அன்புள்ள சகோதரர்களே, என்னுடைய தமிழை கேட்டு மாய்ந்துடாதீங்க. சில வார்த்தைகள் தவறாக நான் சொல்லுவேன். சில வார்த்தை வாயிலே வராது எனக்கு. தவறாக வார்த்தை நான் பயன்படுத்தினா தயவுசெய்து மன்னிச்சிருங்கள். உங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முதலாக இந்த தமிழ் திருப்பலி பூசை இங்கே கொண்டாடுறேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னாங்க, நம்மளுடைய வாழ்க்கை இன்றைய நற்செய்தி இங்கே பார்த்தீங்கன்னா அதான் ஆண்டவரும் அவருடைய சீடருக்கு அவர் சொல்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா அந்த வசனத்தை யோவான் எழுதிய நற்செய்தியை நீங்கள் கேட்டிங்கன்னா அதிகாரம் 16 ஆண்டவர் குறிப்பாக அவருடைய சீடரை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. இந்த வார்த்தைங்க தாங்க இயலாது. இந்த வார்த்தை நான் இந்த வாரமாக நான் கொஞ்சம் சிந்திச்சேன். தாங்க இயலாது. இங்கிலீஷில் டூ மச் ஃபார் யூ நவ். உண்மையே நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பயணத்தில் நம்ம நடக்கிறது சில சூழ்நிலைகள் கஷ்டமாக தான் இருக்கிறோம். அதே நம்மளுக்கே ஏற்றுக்க முடியாது. அது நம்ம தெரியும் நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில் தாங்க முடியாமன்ற ஒரு 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 ஈவெண்ட், ஒரு காரணம் நடக்கலாம். நம்மளுக்கே ஏற்றிருக்க முடியாது. இந்த வசனம் ஆண்டவர் குறிப்பாக அவர் சீடருக்கு அவர் போதிக்கிறார். அவர் பெரும் கூட்டத்தை இந்த வார்த்தையை அவர் பேசலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதிய நற்செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் 14 வசனம் 15 வசனம் 16 ஆண்டவர் குறிப்பாக அவருடைய சீடர்கிட்ட அவர் பேசுகிறார். ஏன்னா அவர் சீடர்கள் அவர் தயார் பண்ணுறார். இன்றைக்கி நம்ம ஹோலி ட்ரினிட்டியை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். ஹோலி ட்ரினிட்டி. ஆனால் என்னுடைய நச்சது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி ட்ரினிட்டியை பற்றி ரொம்ப அப்படின்று அங்கே வரல. ஏன்னா ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்லும்போது அது ஒரு டொக்மா, இட்ஸ் அ டொக்மா, திருச்சபையுடைய டீச்சிங் அது. ஆனால் இன்றைய நச்செய்தி அவர் ஒரு நாள் வரும், ஆண்டவருடைய நாள் வரும், அந்த சீடர்களை விட்டுட்டு போவார். ஒரு நாள் வரும், அவர் அந்த ஜெருசலேம் பயணத்தை அவர் எடுக்க. ஒரு நாள் வரும், அவர் சிலுவையிலே அவர் கஷ்டப்படுவார். இதெல்லாம் ஆண்டவர் என்ன நடக்க போகிறோ அவர் இந்த வார்த்தையை அவர் சீடருக்கு அவருக்கு தயார் பண்ணுறார். ஆனால் அவற்றை எப்போது உங்களால் தாங்க இயலாது. அவர் தயார் பண்ணுறார். அவர் யூ கேனாட் டேக் இட் நவ். ஏன்னா சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை நடக்கும்போது நம்மளுக்கே ஏற்றுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் நம்ம அனுபவம் வைக்கலாம். பல வருஷமாக ஒரு I think about more than 35 years ago, 35 வருஷம் முன்னுக்கு நான் வேலை விட்டு நான் போகிறேன் வீட்டுக்கு. என் சகோதரரும் நான் சந்தித்தேன். வேலை இடத்துல எல்லாம் ஒன்றாராம் வேலை செஞ்சோம். ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் காலில் இன்னொரு நண்பர் சொல்கிறார், நம்மளுடைய பாலகிருஷ்ணன் அவர் ரோட்டில் அடிபட்டு மரணம் ஆயிட்டார் என்று அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு எனக்கு. என்ன இப்போ நான் அவரை பார்த்தேன். 8 மணி நேரமாக நம்ம ஒன்றாரன்னு இருந்தோம், ஒன்றாரன்னு பேசிகிட்டு இருந்தோம், ஒன்றார நம்ம வேலையை செஞ்சோன்று திடீர்னு ஒரு ஒரு இது வருது, ஒரு ஃபோன் கால் வருது. ஏற்றுக்க முடியாமல் ஒரு செய்தி வருது. செய்தி
இதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து பல பல ஏற்றுக்க முடியாமல் ஒரு செய்திகள் வரும் நம்ம வாழ்க்கையில். அதுவும் செய்தி மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் வந்து சில சில காரணம் நடக்கிறது வந்து ஏன் இது நடக்கிறது என்று நம்மளுக்கே ஏற்றுக்க முடியாது. நம்மளுக்கு அது வந்து ஒரு மரணமாக இருக்கலாம், ஒரு கணவர் மனைவி பிரிஞ்சு போகிறாங்களே அதுவும் இருக்கலாம், ஏற்றுக்க முடியாத ஒரு இது ஒரு 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 சூழ்நிலை நடக்கும். இல்லைன்னா நம்மளுடைய பிள்ளைங்கள் வந்து கடவுளை விட்டு வழங்கி போகிறார்கள், இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க வந்து வேற மடுத்த தேண்டு போகிறார்கள். இதெல்லாம் ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு ஒரு செய்திகள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் வந்து சில பிரச்சனை நடக்கும்போது நம்மளே வந்து என்ன செய்யணும்னு நம்மளுக்கே தெரியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் வந்து அந்த சீடர்களை வந்து அவர் தயார் பண்ணுறார். இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, என்னுடைய வார்த்தையை கேட்டிருக்கீங்க, இன்னும் பல இது வரும், ஆனால் இப்போது வந்து உங்களுக்கு தாங்க முடியாதுன்ற அவர் வந்து அந்த வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்துகிறார். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வந்துங்க எத்தனையோ நம்ம வந்து சூழ்நிலை நம்ம வந்து அனுபவிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய துன்பங்கள் மட்டும் கிடையாது, ஆனால் சில நேரத்தில் நம்ம வந்து மகிழ்ச்சியாக நம்ம வந்து வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சில மகிழ்ச்சி நடக்கிற அதுவும் சில நேரத்தில் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து பல வருஷமாக நீங்கள் வந்து ஒரு குழந்தைய நீங்கள் காத்துட்டு இருப்பீங்க, ஒரு 10 years 15 years சைல்ட்லெஸ். திடீர்னு ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 குழந்தைய கொடுக்குறார். அது வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இது. 15 வருஷமாக 20 வருஷமாக நான் காத்துட்டு இருந்தேன்னு இன்னைக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிறேன்ற அதுவும் ஒரு வந்து ஒரு அந்த ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஒன்று வந்து நம்மளுடைய துன்பங்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். இன்னொன்று நம்ம 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 வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சி நடக்கிற அதுவும் சில நேரத்தில் வந்து நம்ம வந்து இது எப்படி வந்து இது வந்து ஒரு இந்த அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு நேரம் எடுக்கும் அது ஏற்றுக்க. குறிப்பாக நம்ம பார்க்கலாம் நற்செய்தியில் வந்து ஆண்டவர் வந்து அந்த 3 சீடர்களை வந்து அந்த மவுண்டன் அவர் கொண்டு போனார். அங்கே வந்து அவருடைய உறவு அப்படியே மாறுந்தது. அப்போ என்ன சொல்கிறாரு நம்மளுடைய புனிதர் ராயப்பர், அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நம்ம இங்கேயே இருக்கலாமே, இந்த மகிழ்ச்சி நம்ம வந்து காண்றோமே, மோசன் வர்றாரு, எலிஜா வர்றாரு, இது எல்லாம் நல்லா இருக்கு, இங்கேயே நம்ம வந்து ஒரு 3 டேங்க் போட்டு இங்கேயே நம்ம இருக்கலாம்ன்ற அந்த மகிழ்ச்சியாக அவர் வந்து ஏற்றுக்க முடியல. அவர் கீழே போ தேவையில்லை, இங்கேயே நம்ம இருப்போம் பாருங்க. அதுவும் அவர் வந்து அந்த எப்படி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, அதுவும் நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் வந்து நம்ம நேரம் எடுக்கிற இடத்துக்கு. குறிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம், திடீர்னு நீங்கள் வந்து ஒரு லாட்ரி உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுது, லாட்ரி ஒரு 50 மில்லியன் உங்களுக்கு கிடைக்குது, 50 மில்லியன் ஜாக்பாட். நீங்கள் திடீர்னு ஏற்றுக்க முடியுமா? 50 மில்லியன், அப்பா இதுக்கு மேலே நம்ம வேலை செய்ய தேவையில்லையே, மகிழ்ச்சி. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல நடக்கிற நம்ம வாழ்க்கையில் அதுவும் சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். புதுசாக நடக்கிற புது காரணம் நடக்கிற நம்ம வாழ்க்கையில். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பேலன்ஸாக நம்ம வந்து இன்றைக்கு நாம் ஏற்றுக்க முடியும். ஸோ அதான் இன்றைய நற்செய்தி வந்து ஆண்டவர் வந்து அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அவர் வந்து குறிப்பாக அவர் சொல்கிறார், சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து சில காரணம் நடக்கும்போது நம்ம ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த வழி நம்மளுக்குலாம் தெரியும். அதே நேரத்தில் சில காரணம், மகிழ்ச்சியான காரணம் வந்து அதுவும் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பீங்க, கிராஜுவேட் பண்ணியிருப்பீங்க, கஷ்டத்தில் நீங்கள் வந்து படிக்கும்போது நீங்களே அது வந்து ஒரு இவெண்ட், அது வந்து ஒரு புதுசாக நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து அதுவும் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். எப்படி கஷ்டப்பட்டு நான் வந்து படிச்சுன்றேன்னு ஒரு யோசனையில் நீங்கள் இருக்கலாம். அன்பு சகோதரன், என்ன சொல்கிறேன்னா, இன்றைய நற்செய்தி வந்துங்க பல அனுபவம் நம்ம வந்து அனுபவிச்சிருக்கலாம், இல்லாட்டின்னா நம்ம அனுபவம் வச்சுட்டு இருக்கிறோம். சில காரணம் சில
ஈவெண்ட் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, இன்றைய வார்த்தை வழியாக என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்கிறோம், நாம் விசுவாசமாக அந்த பயணத்தில் நாம் நடக்கணும். அதான் இன்றைய 2வது வாசகம் நீங்கள் கேட்டீங்கன்னா பவுல் சொல்கிறாரு அந்த மக்களுக்காக என்ன சொல்கிறாருன்னா, அவர் boast about sufferings. இங்கே இங்கிலீஷில் boast about our sufferings சொல்கிறாரு. boast தமிழில் என்ன சொல்ல எனக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல செய்யணும், நம்ம ஒரு இதாக இருக்கலாம், we are boastful. boastfulனா நம்ம something can be good, something can be good. boastfulனா சொல்லும்போது அது எப்பொழுதும் தவறான இல்லை. we can boast. ஆனால் புனித பவுல் என்ன சொல்கிறான்னா, நம்மளோட துன்பத்தில் நம்மளோட கஷ்டங்களை மகிழ்ச்சியாக இருக்கின்ற அவர் இந்த வசனத்தில் அவர் சொல்கிறார். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில செய்திகள், சில ஈவெண்ட், ஒரு உறவு எத்தனை வருஷமாக அந்த உறவு பிரிஞ்சு போகும்போது, இந்த மாதிரி நம்ம ஒரு கஷ்டத்தில் நம்ம இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா அதுலேருந்து என்ன வருதுன்னா, உங்களுக்கு அமைதி வருது. பேஷன்ஸ் பெர்சிவியரன்ஸ். அப்படின்னா நீங்கள் என்ன வர்றோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த பயணத்தில் நீங்கள் உறுதியாக நீங்கள் நடப்பீங்க. அந்த பயணத்தில் நீங்கள் கடவுளை நம்பிக்கையாக நீங்கள் வாழ்வீங்க நீங்கள். ஸோ அதான் பவுல் இந்த 2வது வாசகத்தில் அவர் சொல்கிறார். என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையில் நடக்கிறோம், அது நம்ம பெர்சிவியர் பண்ணோம். வி மஸ்ட் பெர்சிவியர். நம்ம மனசை விட்டுறக்கூடாது. சில பேர் ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அந்த கடவுளை விட்டுட்டு போயிடுவார்கள், திருச்சபையை விட்டுட்டு போயிடுவார்கள், விசுவாசமாக விட்டுட்டு போயிடுவார்கள். கடவுள் என் ஜெபத்தை கேட்கலையே, என் கஷ்டத்தில் இருக்கிற கடவுள் என்னுடைய தியஸ் அவர் பார்க்கலென்று சில பேர் இருக்கிறார்கள். அப்படியே கடவுளை விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறான்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறோம், என்ன கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்க முடியாமல் நம்ம இருக்கிறோமே, அது உறுதியாக விசுவாசமாக மனம் உறுதியாக அந்த பயணத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னா, அதை நீங்கள் இறைவனுடைய சாட்சியாக கடவுளுடைய அன்பு, the love of God நீங்கள் அனுபவிப்பீங்க. அதே அந்த அனுபவம் மொத்தங்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்குவீங்க. ஸோ இந்த வசனம் ஒரு என்னுடைய ரீடிங்ஸ் நல்ல ஒரு வார்த்தைகள் இருக்குது. நான் சொல்வது உங்களுக்கு புரிஞ்சது எனக்கும் தெரியல. நான் கண்டிப்பாக அந்த தூய ஆவி உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் என்ன சொல்கிறேன்னாங்க, இந்த நற்செய்தியை திருப்பி நீங்கள் போய் வீட்டில் போய் படிங்க. ஏன்னா அந்த வார்த்தை வழியாக நாம் இந்த பயணத்தில் நாம் நடக்க முடியும். எப்படி எனக்கு ஒரு தமிழ் பூசை வைக்கும்போது எப்படி நம்ம கஷ்டமாக எனக்கு இருக்கோ, அதுக்கு நான் ஓட மாட்டேன். என்ன வார்த்தை நான் தவறுனா பேசினா கூட நான் எனக்கு ஏற்றிருக்க மனம் இருக்குது. ஆனால் என்ன ஆண்டு எனக்கு சொல்கிறான்னா, கஷ்டமாக தான் இருக்கு, இந்த பயணத்தில் உறுதியாக நம்பிக்கையாக நீ நட, யூ வாக், because the love of God, because of the love of God, the love of God has been poured upon us. So அன்புள்ள சகோதரர்களே, இந்த blessed trinity நம்ம வேண்டுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நம்ம அனுபவிக்கிறோமோ, ஏற்றுக்க முடியாமல் நம்ம இருக்கிறோமோ, இதெல்லாம் இன்றைய திருப்பலி பூசில் நாம் ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் நம்மளும் மனம் உறுதியாக இந்த பயணத்தில் நாம் நடப்போன்று இந்த திருப்பலியில் பூசில் நாம் வேண்டிக்குவோம். இப்போ நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சிமையும் பெறுகிறார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமீன். எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் தம் திருமகனாகிய கிறிஸ்துவே இறந்தோரிடமிருந்து உயிர்த்து செய்தார். வாழ்வோரும் இறந்தோருமான தம் மக்களை மீட்க நம்பிக்கையுடன் அவரை மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, எங்களை ஆண்டு வழிநடத்தும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது திரு அவையின் மறைபொருளை உலகிற்கு எடுத்துரைக்கவும் எங்களை இறை நம்பிக்கையிலே வழிநடத்தவும் வேண்டிய ஞானத்தையும் அருளையும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமை அருள்பவரே இறைவா, இம்மலேசிய திருநாட்டிலே பல இன மக்கள் அவரவர் கலை கலாச்சார பண்பாடுகளில் வேற்றுமை கொண்டிருந்தாலும் ஒரே மலேசிய குடும்பத்தின் பிள்ளைகள் என்ற அடிப்படையில் ஒற்றுமையுடனும் புரிந்துணர்வுடனும் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தை ஆட்சி செய்யும் ஆண்டவரே, உலகில் பல நாடுகளில் நடைபெறும் போர், இயற்கையை அழித்தல், இனங்களை அடிமைப்படுத்துதல் போன்ற கொடுமைகள் முற்றாக அகன்று உலக அமைதி நிலவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய தமத்திருத்துவமாய் இருக்கிற இறைவா, மூவொரு இறைவனாகிய தந்தை, மகன், தூய ஆவி எனும் திருச்சபையின் உண்மை மறைபொருளை அனைவரும் உணர்ந்து விசுவசித்து சாட்சிய வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பராம் இறைவா, SPM பரீட்சை முடிவை பெறப்போகும் அனைத்து மாணவர்களும் நல்ல சிறப்பான தேர்ச்சி பெறவும் தங்களின் எதிர்காலத்தை சிறப்பாக திட்டமிடவும் உம் நிறைவான ஆசிரை அவர்களுக்கு பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இறைவனும் மனிதருமாக கிறிஸ்துவை தம் திரு வயிற்றில் தாங்கிய கன்னி தாயின் வேண்டுதலால் எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்திரளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரர்களே, என்னிடையும் உங்களிடையும் எப்பலி எல்லாம் வள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுக்கபடி மன்றாட்டுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாட்டி நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவராக. இது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடும் இருப்பராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலும் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. இந்த ப்ரெஃபேஸ் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks, Lord, Holy Father, Almighty and Eternal God, for with your only begotten Son and the Holy Spirit, you are one God, one Lord, not in the unity of a single person, but in a trinity of one substance. For what you have revealed to us of your glory, we believe equally of your Son and of the Holy Spirit, so that in the confessing of the one of the true and eternal Godhead, you might be adored in what is proper to each person, the unity in substance and their quality in majesty. For this is praised by angels and archangels, cherubim too, and seraphim, who never cease to cry out each day, as with one voice they acclaim. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்துமாக எங்களுக்கு இவை மறுவனாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையெழுத்து போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்த அதை பித்து தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that have held us worthy to be in your presence and ministered to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis, our Pope, and Julian Lau, our Archbishop, and all the clergy. இப்போ சற்று நேரம் நம்மளுடைய குடும்பத்துக்காக நாம் வேண்டுவோம். என்னுடைய திருப்பலி புதுசை ஒப்பு கொடுத்ததுக்காக அவங்களுக்கும் நாம் வேண்டுவோம். நோயாளிகள் இருக்கிறார்கள் நம்ம குடும்பத்தில், நம்ம பங்கில், ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்களுக்காக இப்போ நாம் வேண்டுவோம். Remember also our brothers and sisters, all our deceased family members, parents, friends, relatives, for the souls in purgatory and all the forgotten souls. Who have fallen asleep in the hope of the resurrection, and all have died in your mercy, welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, with Blessed Joseph, her spouse, with the blessed apostles and all the saints, Jacinta and Francisco Mato, who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இன்றைக்கு நாம் கடவுள் கபதி ஜெபத்தை நாம் வேண்டும் போது குறிப்பாக நம்ம பங்குக்காக நாம் வேண்டுவோம். அதே நேரத்தில் பல பேருக்கு நாம் வாக்கு கொடுத்துருக்கிறோம். அவங்களுக்காக நம்ம வேண்டும்னு நம்ம வாக்கு கொடுத்துருக்கிறோம். அவங்களுக்காக நான் இப்போ வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்த அருளை உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும்
விடுதலை பெற்று யாதொரு கலைக்கும் முன் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பெருன்பா வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்துள்ள திருவுளம் கொள்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியில் செல்கின்றவர் நீரை. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடன் இன்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம், சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர், பெரும் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாட்டுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையும் பங்கு பெற்ற உரிமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அறிவிப்புகள். தந்தை மறைதிரு வில்லியம் மைக்கேல் அவர்களின் 16வது ஆண்டு குருத்துவ நிறைவு விழா. பங்கு தந்தையின் குருத்துவ ஆண்டு விழாவையொட்டி வருகிற இம்மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். 16ஆம் ஆண்டு குருத்துவ ஆண்டு விழாவை எய்தும் பங்கு தந்தை வில்லியம் மைக்கேல் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களின் ஜெபங்கள் உங்களை மேலும் வலுப்படுத்தும். உறுதி பூசுதல் அருட்சாதனம். பங்கில் இவ்வாண்டு 27 மறைக்கல்வி மாணவர்கள் உறுதி பூசுதல் அருட்சாதனத்தை பெற உள்ளனர். இம்மாணவர்கள் 10ஆம் தேதி ஜூன் முதல் 12ஆம் தேதி ஜூன் வரை போர்டிக்ஷனில் உள்ள ஐஜே சிஸ்டர் மையத்தில் தங்களின் உறுதி பூசுதல் முகாமை மேற்கொள்வர். உறுதி பூசுதல் அருட்சாதனம் திருப்பலி எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி மாலை மணி 5க்கு நடைபெறும். உலக அளவில் திருமண சந்திப்பு அனுபவம். ஒரு கணவன் மனைவியாக வலுவான ஒன்றுபட்ட ஆற்றலுடன் உங்கள் குழந்தைகளுக்கு நிலையான மற்றும் அன்பான சூழலை வழங்குவதற்கு இச்சந்திப்பு பல யுக்திகளை உங்களுக்கு வழங்கும். இடம் மேட்ராசன மையம். தேதி வருகிற 15ஆம் தேதி ஜூலை முதல் 17ஆம் தேதி ஜூலை வரை. தொடர்புக்கு திரு ஜேம்ஸ் மற்றும் திரு மேண்டி அவர்களை உங்கள் கையேட்டில் உள்ள எண்களுடன் தொடர்பு கொள்ளவும். நன்றி. நம்ம சகோதரி சொன்னது மாதிரி இந்த வர வெள்ளிக்கிழமைங்க சிறப்பாக நம்மளுடைய பங்கு தந்தையை அவருடைய குரு பற்றர்கள் அவருடைய நாம் ஒன்றாக பங்காக நாம் கொண்டாடுவோம். அன்றைக்கு சில குருக்கள் வருவார்கள். அதே நேரத்தில் பூசை முடிந்து நம்ம ஒன்றாக உணவு நம்ம தயார் பண்ணுறோம். பங்கு தயார் பண்ணுறாங்க. ஸோ கலந்துங்க. 16 வருஷமாக அவர் இந்த குருவாக இருக்கிறார். இன்னும் மேகமாக கடவுள் அவர் ஆசீர்வதிப்பும் அவருக்காக நாம் வேண்டுவோம். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் முதலாக இந்த பங்கில் அவர் அவருடைய ஆர்டினேஷனை அவர் கொண்டாட போகிறார். ஸோ அன்றைக்கு பூசை காலை பூசை கிடையாது, சாயந்தரம் பூசை 7 மணிக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. Bow down for God's blessing. May the Lord bless you and keep you. Amen. May let His face shine upon you and show you His mercy. Amen. May He turn His countenance towards you and give you His peace. Amen. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவராக. ஆமென். நற்செய்தி தூத்துவராக. சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி.